இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. வயது முன்னாள் காதலியின் அந்தரங்க புகைப்படங்களை வாட்ஸ்அப்பில் பகிர்ந்த ஆடவர் கைது. காஜாங்கில் 40 வயது ஆடவர் ஒருவர் தனது 17 வயது முன்னாள் காதலியின் அந்தரங்க புகைப்படங்களை வாட்ஸ்அப்பில் பகிர்ந்த சந்தேகத்தில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த தனிப்பட்ட புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் பரவி வருவதை அறிந்து அதிர்ச்சி அடைந்த அவர், பாதிக்கப்பட்ட அந்த பெண் புகார் அளித்ததை தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தினர். சந்தேக நபர் பழிவாங்கும் நோக்கில் அவ்வாறு செய்ததாக நம்பப்படுகிறது. தற்போது காவலில் வைக்கப்பட்டுள்ள அந்நபர் விசாரிக்கப்பட்டு வருகிறார். ஒருவரின் சம்மதம் இன்றி அவரின் தனிப்பட்ட புகைப்படங்களை பகிர்வது கடுமையான குற்றமாகும். இது சிறை தண்டனைக்கும் வழிவகுக்கும். இந்நிலையில் இதுபோன்ற தொல்லை அல்லது மிரட்டலுக்கு உள்ளாகும் யாரும் உடனடியாக போலீசில் புகார் அளிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கத்தியால் கழுத்து அறுக்கப்பட்ட குழந்தை பெற்றோரை கைது செய்த போலீஸ். ஜொஹூர் பத்துபஹாட்டில் வீட்டில் கழுத்தில் வெட்டுக்காயம் அடைந்த 6 வயது சிறுவனின் பெற்றோரை விசாரணைகளுக்கு உதவுவதற்காக போலீசார் கைது செய்துள்ளனர். 41 வயதுடைய அத்தம்பதி நேற்று மாலை 4 மணி அளவில் மாவட்ட போலீஸ் தலைமையகத்திற்கு வாக்குமூலம் அளிக்க வந்தபோது கைதாகினர். உடல் ரீதியாகவோ அல்லது உணர்ச்சி ரீதியாகவோ காயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் குழந்தையை சித்திரவதை செய்தல், அலட்சியப்படுத்துதல், கைவிடுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் 2001 சிறார் சட்டத்தின் கீழ் போலீசார் விசாரித்து வருகின்றனர். கூடுதலாக ஆபத்தான ஆயுதங்கள் அல்லது வழிமுறைகளை பயன்படுத்தி வேண்டுமென்றே கடுமையான காயத்தை ஏற்படுத்தியதற்காக குற்றவியல் சட்டத்தின் கீழும் அச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது. இதுவரையில் அறுவை சிகிச்சைக்கு பிறகு சிறுவன் சீரான நிலையில் இருப்பதாகவும், ஆனால் மேல் சிகிச்சைக்காக சுல்தானா நோரா இஸ்மாயில் மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. சம்பவத்தன்று அதிகாலை 5:30 மணிக்கு தூங்கி எழுந்தபோது தனது மகன் கழுத்தில் அறுபட்டு இரத்த காயங்களுடன் இருந்தது கண்டு தாய் அதிர்ந்து போனார். பின்னர் அது குறித்து போலீசில் புகார் அளித்திருந்தார். தாய்லாந்தில் பிரபல ஹாங் தாய் மூலிகை நுகரியில் கிருமி மாசு அரசு எச்சரிக்கை. தாய்லாந்தின் உணவு மற்றும் மருந்து நிறுவனம் FDA ஹாங் தாய் இன்ஹேலர் எனப்படும் பிரபல மூலிகை வாசனை நுகரி ஒன்று பாதுகாப்பு தரத்திற்கு ஏற்ப இல்லை என்பதை கண்டறிந்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஹாங் தாய் நிறுவனம் தயாரித்த ஹாங் தாய் மூலிகை நுகரியின் மாதிரிகள் மருத்துவ அறிவியல் துறை ஆய்வகத்தில் பரிசோதிக்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. பரிசோதனையின் முடிவில் மூலிகை நுகரியின் தயாரிப்பில் நுண்ணுயிர் மாசு இருப்பது உறுதி செய்யப்பட்டது. மொத்த ஏரோபிக் நுண்ணுயிர் எண்ணிக்கை, ஈஸ்ட் மற்றும் பூஞ்சை எண்ணிக்கை ஆகியவைகள் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாகி இருந்ததும் அரிய வகை பாக்டீரியாக்களும் கண்டறியப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. பொதுமக்கள் இந்த மூலிகை நுகரியை வாங்கும் போதும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்திக்க வேண்டும் என்பது தாய்லாந்து FDA அறிவுறுத்தியுள்ளது. மேலும் சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவது பரிசீலனையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. மடானி அரசு அனைவரையும் காக்கிறது. ஜாலான் மாக் இந்தான் தீ விபத்து பாதிக்கப்பட்டோருக்கு உடனடி நிதி உதவி. தெலுக்கிந்தான் ஜாலான் மாக் இந்தானில் ஏற்பட்ட தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட 6 குடும்பங்களுக்கு அத்தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் காங்கோர்விங் மொத்தம் 12,000 ரிங்கிட் நிதி உதவி வழங்கியுள்ளார். வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சரான ngோமிங் கோலாலம்பூரில் ஆசியான் உச்சநிலை மாநாட்டில் பங்கேற்றிருந்ததால் அவர் சார்பில் பேராக் ஆட்சிக்குழு உறுப்பினரும் பாசர் பெடாமா சட்டமன்ற உறுப்பினருமான ஊகா லியோங் அவ்வுதவிகளை நேரில் சென்று வழங்கினர். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 2,000 ரிங்கிட் வழங்கப்பட்டது. குறிப்பாக அவர்கள் வீட்டு உரிமையாளர்கள் அல்லாமல் வாடிக்கையாளர்கள், வாடகையாளர்கள் என்பதை பொருட்படுத்தாமல் அவர்களின் வாழ்வாதார சுமையை குறைக்கும் வகையில் அந்த உதவி அளிக்கப்பட்டது. புதிய வீடு தேடவும், வேலை மற்றும் குழந்தைகளின் கல்வி தொடரவும் உதவும் வகையில் உடனடி நிவாரணமாக அது அமைவதாக ஊகாலியோங் தெரிவித்தார். இவ்வேளையில் வெள்ளம், தீ விபத்து போன்ற உள்ளூர் பேரிடர் நிர்வாகத்தில் கிளிர் பேராக் மாவட்ட அதிகாரி முஃபிடா தலைமையிலான பேரிடர் மேலாண்மை செயலகம் ஆற்றி வரும் ஆககரமான சேவைக்கும் அவர் நன்றி தெரிவித்தார். மலேசியர்கள் தினசரி 8 மணி நேரம் இணையத்தில் செலவிடுகின்றனர். மலேசியர்கள் இணையத்தில் நாள் ஒன்றுக்கு சராசரி 8 மணி நேரம் செலவிடுகிறார்கள். இது தென்கிழக்கு ஆசியாவில் மிகவும் சுறுசுறுப்பான ஆன்லைன் பயனர்களில் ஒருவராக அவர்களை காட்டுகிறது என்று இப்சாஸ் டிஜிட்டல் 2025 அறிக்கை தெரிவிக்கிறது. அதிக அளவிலான டிஜிட்டல் ஈடுபாடு மலேசியாவின் வளர்ந்து வரும் இணைப்பை பிரதிபலிக்கும் அதே வேளையில்
இது ஆன்லைன் சிக்கல்களிலும் அதிகரிப்புக்கு வழிவகுத்தது என்று தகவல் தொடர்பு துறை அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாட்சில் தெரிவித்தார். பாதிப்பை ஏற்படுத்தும் உள்ளடக்கம், தவறான தகவல் மற்றும் சைபர் குற்றம் தொடர்பான 15,000க்கும் மேற்பட்ட புகார்களை கடந்த ஆண்டு அமைச்சர் பெற்றது. இந்த கவலைகளை நிவர்த்தி செய்ய வலுவான மற்றும் மிகவும் சீரான போலி செய்தி எதிர்ப்பு சட்டம் உட்பட பல புதிய கொள்கை மற்றும் சட்ட கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. ஊடகத்துறையில் செயற்கை நுண்ணறிவின் நெறிமுறை பயன்பாட்டை வழிநடத்தவும், தவறான தகவல்களை பரப்புவதற்கு அதன் தவறான பயன்பாட்டை தடுக்கவும் ஒரு தனி AI நிர்வாக கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு வருவதையும் ஃபாமி சுட்டிக்காட்டினார். துன்ரசாக் எக்ஸ்சேஞ்சில் மலேசிய தேசிய பல்கலைக்கழகம் ஏற்பாடு செய்த அனைத்துலக ஊடகம் மற்றும் தொடர்பு மாநாடு 2025 தொடக்கத்தில் அமைச்சர் ஃபாமியின் கருத்துக்களை அவரது சார்பாக அமைச்சின் தலைமை செயலாளர் ரதோசி முகமது ஃபவுசி முகமது இசா தெரிவித்தார். குடித்துவிட்டு கோவிலில் தொந்தரவு, ஆடவன் கைது. அம்பாங் ஜாலான் மெடேகாவில் மது போதையில் இருந்த ஆடவன் ஒருவன் அங்குள்ள கோவிலில் குழப்பத்தை ஏற்படுத்தியதோடு துரோக செயலில் ஈடுபட்டதன் தொடர்பில் கைது செய்யப்பட்டார். அந்த கோவில் பகுதியில் பாதுகாப்பை கண்காணித்து வந்த ரேலா உறுப்பினர் ஒருவர் வழிபாட்டு தளத்தின் வளாகத்தில் உள்ள உணவகத்தில் சலசலப்பை கேட்டபோது இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக அம்பாங் ஜயா போலீஸ் தலைவர் முகமது அஷாம் இஸ்மாயில் தெரிவித்தார். கோவில் பகுதியில் சட்டம் போட வேண்டாம் என்பதோடு அங்கிருந்து வெளியேறுமாறு ரேலா உறுப்பினர் கேட்டுக்கொண்ட போது அந்த நபர் ஊதுபத்தி எரிக்கப்பட்ட இடத்தை தள்ளிவிட்டார். இதனால் அதன் சாம்பல் கீழே கொட்டியது. பின்னர் புகாதாரர் அந்த நபரை தடுத்து நிறுத்தி போலீஸ் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு வந்த அம்பாங் ஜயா போலீஸ் அதிகாரிகள் நேற்று காலை மணி 9:20 அளவில் அந்த நபரை கைது செய்தனர். 35 வயதுடைய அந்த நபர் இதற்கு முன் போதைப்பொருள் தொடர்பான 8 குற்ற பின்னணிகளை கொண்டிருப்பதும் போலீஸ் விசாரணையின் போது தெரிய வந்துள்ளது. அடிக்கடி பாதிக்கப்படும் KLIA ஏரோட்ரெயின் ரயில் சேவை விசாரிக்குமாறு அப்பாடுக்கு உத்தரவிட்ட ஆந்தோனி லோக். KLIA ஏரோட்ரெயின் ரயில் சேவை மீண்டும் மீண்டும் இடையூறுகளால் பாதிக்கப்படுவதால் அதனை விரிவாக விசாரிக்குமாறு போக்குவரத்து அமைச்சர் ஆந்தோனி லோக் உத்தரவிட்டுள்ளார். பொறுப்பேற்றல் மற்றும் சேவை தரத்தை நிலைநிறுத்தல் ஆகியவற்றிற்காக வெளிப்படையான விசாரணை அவசியம் என்றார் அவர். இதையடுத்து ஏரோட்ரெயின் சேவையை நடத்தும் MAHB நிறுவனத்தின் மீது தரை பொது போக்குவரத்து நிறுவனமான அப்பாட் உடனடி விசாரணையை தொடங்க உள்ளது. ஏரோட்ரெயின் சேவை ஜூலையில் மீண்டும் தொடங்கிய போது புதிய சூழலுடன் பழக்கப்பட கால அவகாசம் தேவைப்பட காரணத்தால் இடையூறுகளை சகித்துக் கொண்டோம். ஆனால் இப்போது பல மாதங்களாக அது இயங்கி வருவதால் அதே காரணத்தை ஏற்க முடியாது. ஒவ்வொரு சேவை தடைக்கும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்தோனி எச்சரித்தார். உரிமம் பெற்ற சேவை வழங்குனர் என்ற முறையில் தரமான அதே சமயம் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்தும் அளவுக்கு சேவை வழங்க வேண்டியது அவர்களது சட்ட கடமையாகும். தவறினால் 2010 அபார்ட் சட்டத்தின் கீழ் ஒவ்வொரு உரிம நிபந்தனை மீறலுக்கும் 2,50,000 ரிங்கிட் வரை அபராதம் விதிக்கப்படலாம் என்றார் அவர். சிங்கப்பூர் மெரினா பே சன்ஸ் 55வது மாடியில் தீ. மெரினா பே சான்ஸ் தீ விபத்தில் ஏற்பட்டது. சிங்கப்பூர் மெரினா பே சான்ஸில் தீ விபத்து ஒன்று ஏற்பட்டது. அந்த ஹோட்டலின் 55வது மாடியில் ஒரு பிளாஸ்டிக் பாய் தீப்பிடித்ததாக சிங்கப்பூர் சிவில் தற்காப்பு படை தெரிவித்துள்ளது. SCDF பணியாளர்கள் வருவதற்கு முன்பு ஒரு ஊழியர் தீயை அணைத்ததாக சிங்கப்பூர் மெரினா பே சான்ஸின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்தார். MBS ஹோட்டல் டவர் 3இல் பிற்பகல் 3:30 மணி அளவில் தீ தொடங்கியது. அந்த ஹோட்டலில் தங்கியிருந்த விருந்தினர்களால் அணுக முடியாத இடத்தில் தீ விபத்து ஏற்பட்டதோடு சிங்கப்பூர் தற்காப்பு படை உறுப்பினர்கள் வருவதற்கு முன்னதாகவே ஒரு உறுப்பினரால் விரைவாக தீ அணைக்கப்பட்டது. இந்த சம்பவத்தில் எவரும் காயமடையவில்லை. இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்தார். ஆம்புலன்ஸை தடுத்து சூப்பர்மேன் பாணியில் மோட்டார் ஓட்டிய 5 மாணவர்கள் கைது. ஒரு வாரத்திற்கு முன்பாக பிளாஸ் நெடுஞ்சாலையில் ஆம்புலன்ஸின் பாதையை தடுத்து சூப்பர்மேன் பாணியில் மோட்டார் சைக்கிளை ஆபத்தான முறையில் ஓட்டிய 5 பள்ளி மாணவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். 17 வயதுடைய இந்த மாணவர்கள் மேல் விசாரணைக்காக காவல் நிலையத்தில் தடுப்பு காவலில் வைப்பதற்கு கோலா கங்சார் நீதிமன்றம் இன்று உத்தரவு வழங்கியுள்ளது என்று பேராக் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ நூர்ஹிஷாப் நார்டென் தெரிவித்தார். கடந்த அக்டோபர் 19ஆம் தேதி அன்று ஆம்புலன்ஸ் ஒன்று விபத்து ஏற்பட்ட இடத்தை நோக்கி விரைந்து சென்று கொண்டிருந்த போது அந்த இளைஞர்கள் அதன் பாதையை மறித்து ஆபத்தான சாகசம் செய்ததாக அறியப்பட்டது.
பேரா காவல்துறையின் போக்குவரத்து பிரிவு அதிகாரிகள் நடத்திய சோதனையில் அந்த 5 சந்தேக நபர்களும் பினாங்கு புகிட் மெதாஜா பகுதியில் கைது செய்யப்பட்டனர் என்றும் அவர்களின் மோட்டார் சைக்கிள்களும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டன என்றும் தெரியப்பட்டது. சுங்கை ஜாரோமில் உணவு கடையில் கொள்ளை, 4 ஆடவர்களுக்கு போலீஸ் வலைவீச்சு. கோலாலங்காட் சுங்கை ஜெரோமில் உணவு கடை ஒன்றில் ஆயுதம் ஏந்தி கொள்ளையிட்டதில் சம்பந்தப்பட்டதாக நம்பப்படும் 4 கொண்ட கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். நேற்று மாலை மணி 7 அளவில் 48 வயதுடைய பெண் வர்த்தகர் ஒருவர் வர்த்தகத்திற்கு தயாராகி கொண்டிருந்த போது இந்த கொள்ளை சம்பவம் நிகழ்ந்ததாக கோலாலங்காட் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் முகமது அக்மர் இஷால் ரட்சி வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். முகமூடி அணிந்த 3 சந்தேக பேர் வழிகள் கையில் பாராங்கத்தியுடன் கடைக்குள் புகுந்த வேளையில் மற்றொரு ஆடவன் கடைக்கு வெளியே உள்ள காரில் காத்திருந்தார். அந்த சந்தேக பேர் வழிகள் பெண் வர்த்தகரின் கணவர் அணிந்திருந்த ஒரு தங்க சங்கிலி மற்றும் புகார்தாரர் அணிந்திருந்த 2 தங்க சங்கிலிகள், 2 மோதிரங்கள் ஆகியவற்றை கொள்ளையடித்த பின்னர் அங்கிருந்து தப்பி ஓடினர். இந்த நகைகளின் மொத்த மதிப்பு 10,000 ரிங்கிட் ஆகும் என முகமது அக்மர் இஷால் கூறினார். இந்த கொள்ளை சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்டவர்கள் எந்த ஒரு காயத்திற்கும் உள்ளாகவில்லை. ஆசியான் மாநாடு குறித்த பெரிக்கத்தான் தலைவர்களின் விமர்சனங்கள் அடிப்படையற்றவை, முதிர்ச்சியற்றவை. சிவமலர் கடும் தாக்கு. பெரிக்கத்தான் கோலாலம்பூரில் நடைபெற்று முடிந்த 47வது ஆசியான் உச்சநிலை மாநாடு குறித்து பெரிக்கத்தான் நேஷனல் தலைவர்களின் குற்றச்சாட்டுகள் அடிப்படை இல்லாததும் பொறுப்பில்லாததும் ஆகும். பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் சலிஹா முஸ்தபாவின் அரசியல் செயலாளர் சிவமலர் கணபதி அவ்வாறு கடுமையாக சாடியுள்ளார். பெரிக்கத்தான் தலைவர்களின் கருத்துக்கள் அனைத்துலக ராஜதந்திர நெறிகள் பற்றிய அவர்களின் அறியாமையையும் குறுகிய அரசியல் நோக்கத்தையும் வெளிப்படுத்துகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உட்பட எந்த நாட்டின் தலைவர் வந்தாலும் அவர்களுக்கு அடிபணிவதாகவோ அல்லது அவர்களின் கொள்கைகளுக்கு இணங்குவதாகவோ அர்த்தமில்லை. மாறாக முதிர்ச்சியாகவும் கொண்ட கொள்கை தவறாமலும் கலந்துரையாடும் பிரதமர் டாக்டர் அன்வார் தலைமையிலான மலேசியாவின் தன்னம்பிக்கை மிக்க தலைமையை காட்டுகிறது. இந்நிலையில் பிரதமர் நடனமாடினார் என கூறி சமூக ஊடகங்களில் வைரலாக்கப்பட்ட வீடியோ குறித்து பேசிய சிவமலர், அது மலேசிய பண்பாட்டு நட்புறவையும் விருந்தோம்பலையும் வெளிப்படுத்தும் ஒரு நிகழ்வின் பகுதியே தவிர எதிர்க்கட்சிகள் கூறுவது போல வெட்கக்கேடான செயல் அல்ல என தெளிவுபடுத்தினார். சிறுவன் கத்தியால் தாக்கப்பட்டதற்கு ஆன்லைன் கேம் காரணமாக இருக்கும் சாத்தியத்தை போலீஸ் நிராகரிக்கவில்லை. பத்துபஹாட்டில் 6 வயது சிறுவன் கழுத்தில் வெட்டப்பட்ட சம்பவத்தில் பிரபலமான ஆன்லைன் விளையாட்டு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் சாத்தியத்தை போலீஸ் நிராகரிக்கவில்லை. கடந்த திங்கட்கிழமை பத்துபஹாட் பாரிட் ராஜா கம்போங் பாரிட் நிபாலாட்டில் நடந்த இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சிறுவனின் கழுத்தில் வெட்டு காயங்களும் உடலில் கத்திக்குத்து காயங்களும் காணப்பட்டதாக ஜொஹூர் போலீஸ் தலைவர் டத்தோ அப் ரஹ்மான் அசாட் தெரிவித்தார். விசாரணைக்கு உதவுவதற்காக 2 சிறார்களின் 40 வயதுடைய பெற்றோர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். சிறுவனுக்கு ஏற்பட்ட காயங்கள் அல்லது அவனது 9 வயது சகோதரனால் ஏற்பட்டிருக்கலாம் என்று தொடக்கக்கட்ட விசாரணை மூலம் போலீசார் கண்டறிந்தனர். இருப்பினும் சம்பவத்திற்கான காரணம் இன்னும் விசாரணையில் உள்ளது. ஆனால் பாதிக்கப்பட்டவரின் சகோதரர் தனது ஸ்மார்ட் போனில் ஒரு விளையாட்டு பயன்பாட்டை வைத்திருப்பதற்கான தொடர்பு இருக்கலாம் என அப்ரஹமான் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவரின் சகோதரர் அதிகமாக விளையாடி வீடியோ கேமில் 1 மில்லியன் புள்ளிகளை சேர்த்துள்ளார்.